அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. லைலத்துல் கத்ர் இரவுடைய நாட்கள் இனி வரும் நாட்கள் ஒவ்வொரு நாளும் எந்த நாளில் லைலத்துல் கத்ர் இரவுக்கு சொல்லிட்டு நமக்கு சொல்ல முடியாது. எல்லா நாளும் நீங்கள் கரெக்டாக அமல்களை செஞ்சுட்டு வரும்போது அந்த இரவை அடையும் பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கும். அல்லஹும்ம இன்னக அஃபுவுன் துஹிப்புல் அஃபுவ ஃபஃபு அன்னி. இந்த ஒரு துவா ஓதாமல் இனி வரும் எந்த நாளையும் நீங்கள் வீணாக்கிறாதீங்க. முதல்ல இந்த துவாவை நல்லா அதிகமாக ஓதிக்கிங்க, மனப்பாடம் செஞ்சு வச்சுக்கிங்க. நீங்கள் நார்மலாக வேலை செய்யும் போதெல்லாம் இந்த துவாவை நீங்கள் ஓதிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா பாவ மன்னிப்பிற்கான துவா இது மிக சிறந்த துவா. இந்த ஒரு துவாவே உங்களுடைய எல்லா பிரச்சனைகளும் நீக்கிவிடும். அதனால அவசியம் இந்த துவாவை ஓதிக்கிங்க. அடுத்ததாக தொழுகை, அதாவது நீங்கள் கடமையாக மஹரிபு இஷா எல்லாம் தொழுவீங்க. தொழுது முடிச்சுட்டு தராவே தொழுறவங்க நிறைய பேர் இருக்காங்க. அது எல்லாம் முடிச்சுட்டு நைட்டு ஒருவேளை நீங்கள் லேட்டாக தூங்க போகிறதா இருந்தால் ஒரு 12 மணி 1 மணி அப்படி வரைக்கும் நீங்கள் அமல்கள் செய்கிறீங்க, குரான் ஓதுறீங்க, அந்த மாதிரி இருந்தால் கடைசியாக ஒரு 2 ரக்காத்தாவது தொழுதுக்குங்க, நஃபில் தொழுதுக்குங்க. குறைந்தபட்சம் நான் சொல்கிறேன், அதிகபட்சமாக நீங்கள் 4 8 எவ்வளோ வேணாலும் தொழுதலாம். ஆனால் குறைந்தபட்சம் 2 ரக்காத் அவசியம் தொழுங்க. இல்லை ஒருவேளை நீங்கள் சீக்கிரமாக தூங்க போகிறதா இருந்தால் சஹர் நேரத்தில் எழுந்திருப்பீங்கல்ல, அந்த நேரத்துலையாவது 2 ரக்காத் முதல்ல எழுந்துச்சு தொழுதுட்டு பிறகு நீங்கள் சஹர் சாப்பாடு சாப்பிட்ற மாதிரி பார்த்துக்குங்க. இந்த மாதிரி நீங்கள் டெய்லியும் அந்த 2 ரக்காத் தொழுதுட்டு வரும்போது லைலத்துல் கத்ர் இரவு அன்றாக இருந்தால் 1000 மாதங்கள் தொடர்ந்து 2 ரக்காத் நஃபில் தொழுத நன்மை உங்களுக்கு கிடைக்கும். மிக சிறந்த ஒரு பாக்கியம். அந்த நேரத்தில் நீங்கள் தொழுது துவா செஞ்சு பாருங்கள், உங்களுடைய அனைத்து தேவைகளையும் அல்லாஹ் நிறைவேற்றி தருவான். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கீழ்வானத்தில் இறங்கி வரும் சமயம் அது. அடுத்ததாக நிறைய பேருக்கு இருக்கிற பிரச்சனைகள் கடன், வறுமை, இந்த மாதிரி பிரச்சனைகள், பொருளாதார நெருக்கடி இருக்கும். பொருளாதார நெருக்கடி நீங்கணும்னா நீங்கள் ஃபஸ்ட்டு செய்ய வேண்டியது சதக்கா தான். எந்த அளவுக்கு அதிகமாக நீங்கள் உங்கள் பணத்திலிருந்து சதக்கா செய்கிறீங்களோ அதை விட பல மடங்கு அல்லாஹ் உங்களுக்கு திருப்பி தருவான். இந்த மாதிரி சிறப்பான இரவுகளை நம்ம கொடுக்கும்போது 1000 மாதங்கள் தொடர்ந்து நம்மளுக்கு சதக்கா கொடுத்த நன்மை நம்மளுக்கு கிடைக்கும். சதக்கானா ரொம்ப பெரிய அமௌண்ட் கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. உங்களால் முடிஞ்ச சின்ன ஒரு அமௌண்ட், 1 ரூபா 2 ரூபா 5 ரூபா 10 ரூபா சொல்லிட்டு நீங்கள் சில்லறை கூட மாற்றி வச்சுக்கலாம். இந்த ஒரு சின்ன தொகை உங்களுடைய பல கடன்களை நீக்கும், பல கஷ்டங்களை நீக்கும், உங்கள் வாழ்வாதாரத்தை பல மடங்காக பெருக்கும். அடுத்ததாக தூங்க போகிறதுக்கு முன்னாடி சூரா பக்கரா இருக்குது பார்த்தீங்களா, அதனோட கடைசி 2 வசனங்களை அவசியம் ஓதிக்கிங்க. இரவுகள் எந்த வீட்டில் இந்த சூரா பக்கராவுடைய கடைசி 2 வசனங்கள் ஓதப்படுகின்றதோ அந்த வீட்டில் இருந்து ஷைத்தான் விருண்டோடி விடுவான். முசீபத்துகள் எல்லாமே விலகும். இதை ஓத ஆரம்பித்த 3 நாட்களில் உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கிடைக்கும். தொடர்ந்து ஓதிட்டு வரும்போது உங்கள் வீட்டில் ஒரு பரக்கத்தான ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனித இனம், ஜின் இனம், ஷைத்தான் சொல்லிட்டு எல்லாத்துக்கிட்டையும் பாதுகாக்கும் ஒரு அரணாக இந்த 2 வசனங்கள் இருக்கும். சூரா பக்கரா கடைசி 2 வசனங்கள் யார் நைட்டு ஓதுறாங்களோ அவங்களுக்கு அந்த 2 ஆயத்துக்கள் போதுமாகிவிடும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறியதாக ஹதீஸ் இருக்கு. அதை தெளிவுரை எப்படி இருக்குன்னா, அந்த 2 ஆயத்துக்கள் போதுமாகும் சொல்றாங்கல்ல, அது எப்படி போதுமாகும்? அதற்கு 2 வித கருத்துக்கள் இருக்கு. ஒன்று, இதை ஓதுபவர் அந்த இரவு முழுமையும் எல்லா தீங்குகளிலிருந்தும் பாதுகாக்கப்படுவார் அப்படின்னு ஒன்று இருக்கு. இன்னொரு கருத்து, இந்த 2 ஆயத்துக்களும் தஹஜ்ஜுத் தொழுகைக்கு பகரமாகிவிடும் என்பது 2வது கருத்து. இரவுக்கு இருக்கிற சிறப்பு ஒரு விஷயம் தஹஜ்ஜுத் தொழுகை. சில பேரால தொழ முடியும், சில பேரால தொழ முடியாது. இந்த சூரா பக்கரா ஓதுறதால அந்த ஒரு நன்மை கிடைக்கும். அதாவது இரவு முழுவதுக்கும் அது போதுமானது என்ற ஒரு கருத்தை எப்படி எடுத்துக்கிறாங்க அறிஞர்கள் சொல்றாங்க. அதனால நம்ம எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். இந்த 2 ஆயத்துக்களை ஓதும் போது அந்த ஒரு நன்மையும் உங்களுக்கு கிடைக்கும். அடுத்ததாக ஒரு சூரா இருக்கு, குர்ஆனின் 3இல் ஒரு பகுதி, சூரா இக்லாஸ். அதாவது குல் ஹுவல்லாஹு அஹத் அப்படின்னு ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்களா சூரா இக்லாஸ். இந்த ஒரு சூறாவை 3 முறை ஓதுனா முழு குர்ஆன் ஓதிய நன்மை கிடைக்கும். அடுத்து ஓத வேண்டிய துவா சலவாத். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது நம்ம ஒரு முறை சலவாத் சொன்னால் நமக்கு என்ன கிடைக்கும்? அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம் மீது 10 முறை அருள் புரிகின்றான். நம்முடைய 10 தவறுகளை மன்னித்து 10 அந்தஸ்துகளை உயர்த்துவான். இது எல்லாமே உடனுக்குடன் கிடைக்கின்ற விஷயங்கள். அடுத்து ஓத வேண்டிய துவா ரப்பன ஃபிர்லி வலிவாலிதைய வலில் முஃமினீன யௌம யகூமுல் ஹிசாப். எங்கள் இறைவா, என்னையும் என் பெற்றோர்களையும் முஃமின்களையும் கேள்வி கணக்கும் கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக. மிக மிக சிறந்த துவா இது. நமக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்குறோம், நம்முடைய பெற்றோர்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கேட்குறோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா குர்ஆனில் கட்டளையிட்டிருக்கிற ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள் பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு கேளுங்க சொல்லிட்டு. நம்ம எந்த அளவுக்கு இதை கேட்கணும்னு தெரியாது, ஆனால் நம்ம டெய்லியும் கேட்கணும். இது போன்ற இரவுகளில் லைலத்துல் கத்ர் இரவில் நம்ம கேட்கும்போது 1000 மாதங்கள் அந்த பெற்றோர்களுக்காக பாவ மன்னிப்பு கேட்ட நன்மை நமக்கு கிடைக்கும். நமக்காக பாவ மன்னிப்பு கேட்ட நன்மை கிடைக்கும். இன்னும் லாஸ்ட்ல நம்ம என்ன கேட்குறோம்? மூமின்களுக்கும் கேட்குறோம், மறுமை நாள் அவங்களும் நீ மன்னிச்சிரு சொல்லிட்டு. மூமின்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்க படைக்கப்பட்ட நாள் முதல்ல நம்மளுக்கு பிறகும் நிறைய பேர் இருப்பாங்க. மறுமை நாள் இன்னும் வரல, எப்போ வரும்னு தெரியாது. அது வரைக்கும் இருக்கிற மூமின்கள், எத்தனை மூமின்கள் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாத்துக்கும் சேர்த்து நாம பாவ மன்னிப்பு கேட்குறோம். அடுத்ததாக சிம்பிளா சின்ன ஒரு திக்ரு, ஆனால் பவர்ஃபுல்லான திக்ரு சுப்ஹான் அல்லாஹ். அல்லாஹ்விற்கு மிகவும் பிடித்த ஒரு வார்த்தை சுப்ஹான் அல்லாஹ். இதை 100 முறை சொன்னா அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உடனடியாக 1000 நன்மைகளை நமக்கு தருகின்றான். அப்படி இல்லைன்னா 1000 தவறுகளை அழிக்கின்றான். அடுத்து ஒரு துவா இருக்கு, மிக சிறந்த துவா. இந்த ஒரு துவாவை ஓதுறதால 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான நமக்கு நன்மைகள் கிடைக்கும். லா இலாஹ இல்லல்லாஹு வஹ்தஹு லா ஷரீக லஹு லஹுல் முல்கு வலஹுல் ஹம்து வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர்.
இந்த திக்ரை 100 முறை ஓதுனா 5 வித நன்மைகள் நமக்கு கிடைக்கும். ஒரு நன்மை இல்லை, 5 வித நன்மைகள். ஒன்று, 100 நன்மை எழுதப்படும். அடுத்ததாக 100 தீமை அழிக்கப்படும். மூன்றாவது, மாலை வரை ஷைத்தானிடமிருந்து பாதுகாக்கும் அரணாக இது இருக்கும். அடுத்து 4வது, மறுமை நாளில் நீங்கள் கூலிகள், அதாவது அமல்கள்லாம் செஞ்சு எடுத்துகிட்டு போகிறீங்க பார்த்தீங்களா, இதுதான் சிறந்ததாக இருக்கும். இதை விட அதிகமாக யாரும் செஞ்சிருக்க முடியாது. அப்படி உங்களை விட அதிகமாக யாராவது செஞ்சுட்டு எடுத்துகிட்டு வந்தால் இந்த ஒரு துவாவை அதிக எண்ணிக்கையில் ஓதியவர்களாக இருக்க வேண்டும். 5வது விஷயம், 10 அடிமைகளை விடுதலை செய்ததற்கு சமமான கூலிகள் கிடைக்கும். சொர்க்கத்தில் நமக்காக ஒரு பேரிச்சம்பழம் நடப்படுகின்றது அப்படின்னு இருந்தால் எப்படி இருக்கும்? ஒரு சின்ன ஒரு வார்த்தையை சொல்கிறதால அந்த ஒரு கூலியை அல்லாஹ் நமக்கு தருகின்றான். அந்த திக்ரு என்னென்னா சுப்ஹானல்லாஹில் அஸீம் வபி ஹம்திஹி. இந்த ஒரு திக்ரை யார் சொல்கிறாங்களோ அவர்களுக்காக சொர்க்கத்தில் ஒரு பேரித்த மரம் நடப்படும் அப்படின்னு நபி அவர்கள் கூறியதாக ஹதீஸ் இருக்குது. அப்போது எவ்வளோ இலகுவான ஒரு திக்ரு பாருங்கள். ஆனால் அல்லாஹ்விற்கு பிடித்த வார்த்தைகள் இவை. இதை சொல்கிறதால நமக்காக சொர்க்கத்தில் அதுவும் பேரிச்ச மரம் நடப்படுகின்றது. சின்ன ஒரு வார்த்தையை கூறுவதன் மூலமாக ஒரு 100 முறை ஒதுக்கிங்க. நாம் அனைவரும் லைலத்துல் கத்ர் இரவு கிடைக்க வேண்டும். அந்த இரவில் அதிகமாக இபாதத்துகள் செய்ய வேண்டும். அதிகமாக தௌபாக்கள் செய்து பாவங்கள் மன்னிக்கப்பட்ட பரிசுத்தமான ஒரு நிலையில் ரமதான் மாதத்தை நாம் அனைவரும் கடக்க வேண்டும். இதற்கு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தௌஃபீக் செய்வானாக. ஆமீன்.